இப்போ நம்ம 9th சம் பார்ப்போம். 9th சம் ரொம்ப ஈஸி. ஸோ என்னென்னு பாருங்கள், வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியும் a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். எதை வச்சு அப்படின்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது வென் டயக்ராம். ஓகேவா? ஸோ முதல்ல கொடுத்துருக்க எல்ஹெச்எஸை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ செகண்ட் கொடுத்துருக்க ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட், எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ஆர்ஹெச்எஸ்ஸை அடுத்தது நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ முதல்ல இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அந்த பி இன்டர்செக்ஷன் சியை எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்காதான் வந்துட்டு என்னது a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? ஸோ போட்டோன்னா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சி, இது a b c. ஓகேவா? ஸோ பிக்கும் சிக்கும் காமனாக என்னென்ன இடம் இருக்குது? ஸோ இந்த இடம் காமனாக இருக்கா? ஸோ இது பி இன்டர்செக்ஷன் சி. புரியுதுல்ல? இப்போ a மைனஸ் அப்படிங்கிறப்ப என்னென்னா, ஏங்கிறது இந்த ஃபுல் சர்க்கிளும் தான் a. ஓகேவா? ஸோ அந்த ஃபுல் சர்க்கிளில் இந்த கேப்பை வந்து விட்டுடணும். என்ன கேப்பு? இதை வந்து விட்டுடணும். விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஏவை எல்லாத்தையும் ஷேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன வராது? இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மட்டும் வராது, மற்ற இடம் எல்லாமே வந்து ஷேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது? a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சியா. ஸோ a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சி. ஓகேவா? ஸோ முதல்ல a மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம், அடுத்தது a மைனஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ a மைனஸ் பி அப்படின்னா என்ன மீனிங்? இது a, இது b, இது c. ஸோ ஏபிசிடி போட மறந்துடாதீங்க, அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சாரி, இப்போ பியை விட்டுடணுமா அப்படிங்கிறப்ப இந்த பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாகவே விட்டுடணும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக விட்டுட்டு எதை நம்ம ஷேட் பண்ணணும்? ஏவை ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணுறோம். இப்போ நான் சர்க்கிள் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு. ஓகேவா? அப்போ பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக விட்டுட்டு இதை மட்டும் ஃபுல்லாக ஷேட் பண்ணியாச்சா? புரியுதில்ல? இப்போ அடுத்தது பாருங்கள், a மைனஸ் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது a, இது b, இது சினா சி மைனஸ் சி அப்படிங்கிறப்ப சியை விட்டுறணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இடம்லாம் இருக்குது? ஸோ இது ஃபுல்லாக இருக்கா? ஸோ ஷேட் பண்ணியாச்சு. புரியுதில்ல? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும். யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல a மைனஸ் பி எங்கே அடித்தோம்? இந்த இடம் ஃபுல்லாக அடித்தோமா? ஓகேவா? அடுத்து a மைனஸ் சி எப்படி அடித்தோம்? சி ஃபுல்லாக அடித்தோம், பியை விட்டுட்டு. ஓகேவா? அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கிது ஷேட் பண்ணுறப்போ? இந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டோமா? ஸோ இதே தான் என்ன ஆகியிருக்கு, இந்த இடத்துலையும் இதே தான். இந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு ஏ ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு ஏ ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஃப்ரம் 1 and 2. ஓகேவா? ஸோ இது 1ன்னு எடுத்துக்கிறோம், இது 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ வி ஹாவ், நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சி. ஓகேவா? ஸோ இதை வெரிஃபை தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. ஓகேவா? இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு சம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இருக்கும், இந்த இடத்துல வந்துட்டு யூனியன் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இப்படி மாறி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.